ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குரூப் 4ல் கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் கேள்விகள்னு சொல்லிட்டு லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஷின் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் 2022 கொஷின்ஸ் ஃபுல்லாக 100 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து என்னங்க 2019 கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் கேள்விகள் குரூப் 4க்கான கேள்விகள்னு சொல்லிட்டு நம்மளோட சீரீஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதே போல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டனால ஸோ நாங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கடந்த 5 வருட குரூப் 4 ப்ரீவியஸ் கொஷின்ஸுங்கிறதுக்கு நம்ம வந்து சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ தமிழ் போலவே தான் ஒரு வீடியோக்கும் நம்ம ரெகுலராக 20 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லையுமே மொத்தம் எத்தனை கொஷின்ங்க இருக்கும்? மொத்தம் 500 கொஷின்ஸ் வந்து நம்ம இருக்கும். ஸோ 5 நாளில் ஒரு செட் ஆஃப் கொஷின் வந்து நம்ம முடிச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எந்த இயர் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2022 தான். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் 2019 அந்த மாதிரி வந்து ரிவர்ஸில் வந்து நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே எக்ஸாக்டாக குரூப் 4ல் கேட்கப்பட்டதான். குரூப் 4 கொஷின் பேப்பரே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோம். ஸோ கொஷின் வந்து பாருங்கள், கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து வரிசைப்படுத்தி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ சுப்ராயுலு ரெட்டியார். ஓகேங்களா? இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு முதலமைச்சர். அடுத்து வந்து ரெண்டாவது வந்து யார் அப்படின்னா பி சுப்ராயன். ஓகேங்களா? அடுத்து மூணாவது முனுசாமி நாயுடு. அதுக்கப்புறம் வந்து ராஜன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம எப்படி இங்கே ஆர்டர் பண்ணுவோம்? ஸோ 2 5 3 1 4. அப்போ இந்த எங்கே வருது பாருங்கள், இந்த 4 ஆப்ஷனில் நமக்கு எங்கே வருதுன்னா 2 5 3 1 4ங்கிறது ஆப்ஷன் பியில் வருது. ஸோ இதுதான் நமக்கான சரியான ஆன்சர். ஸோ இங்கிலீஷில் அப்படியே வந்து பார்த்துருங்க. நான் ஏன் ஃபஸ்ட்டு தமிழ் காட்டுறேன் அப்படின்னா தமிழில் தான் வந்து நமக்கு ஆன்சர் வந்து மார்க் பண்ணியிருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து தமிழ் காட்டுறேன். ஸோ இங்கிலீஷில் பாருங்கள், அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் chronological ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு their சீஃப் மினிஸ்டர்ஷிப் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள், தவறான இணையை கண்டறிக. ஸோ ஊரவை சட்டமன்றம், ஈரவை சட்டமன்றம் நம்மளோட பாலிட்டியில் இருக்கும் இல்லைங்களா? நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே 9th வரைக்குமே நமக்கு இந்த ஊரவை சட்டமன்றம், ஈரவை சட்டமன்றம் பற்றி டீட்டெயில்டாக நம்மளோட சிவிக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எது கரெக்டு தப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ராங்கான பேரை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம் தான், கரெக்டு தான். தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம்னு கொடுத்துருக்காங்க, தப்புங்க. அடுத்து பீகார் வந்து ஓரவை சட்டமன்றம்னு கொடுத்துருக்காங்க, தவறானது. ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம் தான். ஸோ இப்போ தப்பு அப்படிங்கிறது எதுங்க? 2 மற்றும் 3. ஸோ 2 மற்றும் 3 தவறானதுங்கிறது நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கிலீஷில் பார்த்துருங்க, 2 மற்றும் 3 இன்கரெக்ட் பாஸ். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் ஷரத்து 269, ஆர்டிக்கல் 269. அடுத்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது பார்த்திங்கன்னா 268. ஸோ ரெண்டுமே கரெக்டு. அடுத்தது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் வந்து 267ன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. ஸோ சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 1 மற்றும் 2 சரின்னா என்னங்க வரும்? ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. ஸோ அடுத்தது பாருங்கள், ஒரு சயின்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு. கேன்சர் ஆஃப் தி எபித்தீலியல் செல்ஸ் இஸ் கால்டு. எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கார்சினோமா. ஓகேங்களா? கார்சினோமா. ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 5th கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருவோம். கிர் தேசிய பூங்கா, கார்பெட் தேசிய பூங்கா, ராஜ்கிர் தேசிய பூங்கா, ரந்தம்பூர் தேசிய பூங்கா. ஸோ இது வந்து எந்தெந்த மாநிலம் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஓகேங்க. ஸோ இது வந்து கிர் தேசிய பூங்கா அப்படின்னா குஜராத்துங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு தேர்ட் ஒன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் தேசிய பூங்கா அப்படிங்கிறது வந்து உத்தர்காண்ட். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் 3 பார்க்கும்போது ஏ சி டி மூணுலேயுமே வந்து ஏக்கு வந்து என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போது அடுத்த ஆப்ஷன் நம்ம கம்பல்சரி போய் தான் ஆகணும். அப்போ 3 4. அப்போ 3 4ங்கிறது நமக்கு ஆப்ஷன் ஏலேயும் இருக்குது, ஆப்ஷன் சிலேயும் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து ஒன்று சி கண்டுபிடிக்கணும், இல்லைனா டி கண்டுபிடிச்சா நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டலாம். ஸோ ராஜ்கிர் தேசிய பூங்கா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜார்க்கண்ட். ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ன வருது? 3 4 2. அப்போ ஈஸியாக அடுத்ததையும் நம்ம சொல்லிடலாம். 3 4 2 1 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றுகள் எது அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சிங்க்ளன் காந்த பிடிப்பு முறையில் அடர் பிடிக்கப்படுகிறது. அடுத்த செகண்ட் பாயிண்ட், ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. அடுத்து மூணாவது, உருகிய அலுமினாவை
மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது. அடுத்தது மேட் என்பது குப்ரிக் சல்ஃபைடு மற்றும் பெரசல்ஃபைடு ஆகியவற்றின் கலவையாகும். ஸோ இதில் எதுங்க கரெக்டானது? ஸோ செகண்ட் ஒன் வந்து கரெக்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்புங்க, செகண்ட் வந்து கரெக்டு. ஸோ அடுத்தது வந்து தேர்டும் வந்து கரெக்டு, நமக்கு ஃபோர்த் ஒன் வந்து ராங்காக இருக்குது. ஓகேங்களா? அப்போ செகண்டும் தேர்டும் நமக்கு சரியானது. அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து சரியானது அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சி தான் இங்கே வந்து சரியானது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட நாடுகளை அதன் மார்ஸ் மிஷன் உடன் பொறுத்துக. ஸோ மார்ஸுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மார்ஸ் மிஷன் பற்றி நம்ம பொருத்த போகிறோம். ஓகேங்களா? எந்த நாடுக்கு எந்த சேட்டிலைட் அப்படிங்கிறத. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு போயிடுவோம். ஆப்வியஸாக நமக்கு என்ன தெரியும்? இந்தியானா மங்கள்யான் தெரியும். ஸோ ஆப்ஷன் வச்சு அப்படியே நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் ஒன், இந்த ஆப்ஷன் பிக்கு ஒன்னுங்கிறது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பியில் இந்த பிக்கு இங்கே 1 இருக்குது, டியில் 1 இருக்குது. அப்போ ஒன்று நமக்கு பியாக இருக்கும், இல்லைன்னா டியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ யூஎஸ்ஏக்கானது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக். ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் ஏவுக்கு 1 மினிட்ங்க, இங்கே தான் 1, இங்கே தான் 2. ஏன்னா யூஎஸ்ஏக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன். அப்போது ஆப்ஷன் ஏக்கு வந்து என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. ஓகேங்க. அப்போ 2143 தான் நமக்கான சரியான ஆன்சர். ஸோ மற்றதையும் பார்த்துருவோமா? யூஎஸ்ஏனா சைக், இந்தியானா மங்கள்யான், ஜப்பான் அப்படிங்கிறது வந்து தெரெக்ஸ், சீனாங்கிறது வந்து ஜிங்ஹி. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 2143. அடுத்தது 8th கொஸ்டின் வந்து பாருங்கள். ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். பொருந்தாதே கண்டுபிடி. ஸோ 4ல் 3 ஒரே மாதிரி இருக்கும், 1 மட்டும் தப்பாக இருக்கும். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள். இளஞ்சேட் சென்னி, கோச்செங்கனான், பெருஞ்சேரல் இரும்புரை, பெருநற்கிள்ளி. ஸோ இது 4 பேரில் பொருந்தாதது யார் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பெருஞ்சேரல் இரும்புரை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9வது கேள்விங்க. கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் அறிவிய காலத்தின் சரியான கூற்று இது. 18 நூல்களை உள்ளடக்கிய 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை பற்றி கூறுகிறது. அடுத்த பாயிண்ட், அவற்றில் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும். அடுத்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றன. ஸோ இதை அப்படியே நம்ம என்னங்க பண்ணலாம்? சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்? தப்பு அப்படின்ட்டு வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா 17 கீழ்கணக்குக்கும் சங்கம் அறிவிய காலம்ங்கிறது வந்து 17 கீழ்கணக்கு 17 மேற்கணக்கு, இதை தானே சங்கம் அறிவிய காலம், சங்க காலம் அதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அப்போ என்னங்க வரும்? ஆப்ஷன் சியான 1 மற்றும் 2 சரிங்கிறதா வரும். 3 வந்து அப்வியஸாக நமக்கு தப்பு. ஓகேங்களா? அடுத்தது 10வது கேள்விங்க. ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. ஸோ இது என்னங்க? 8th ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் சரி, 10th ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் சரி, டக்குன்னு வந்து இதை நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு யாரை பற்றிங்க சொல்லுவாங்க? பூலித்தேவரை பற்றி தான் சொல்லுவாங்க. அப்போ பூலித்தேவரை பற்றி சொல்லும்போது அவரோட இறப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யார்? பூலித்தேவர். அதுக்கப்புறம் வந்து யார் வருவா அப்படின்னா சிவகங்கையை மீட்டெடுக்கிறதுக்காக குயிலி எல்லாமே வந்து போவாங்க இல்லைங்களா? வேலுநாச்சியார் எல்லாமே. அப்போ குயிலி வந்து இறப்பாங்க. குயிலி அவங்க கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்து தான் யார் வருவா? கட்டபொம்மன் வந்து வருவாங்க. ஸோ மருது சகோதரர்கள் வந்து சிவகங்கையை மீட்டெடுக்கிறதுக்காக இவங்க அங்கே போவாங்க தான். ஆனால் அந்த இடத்துல இறந்தது யார்? குயிலி தான் இறந்துருப்பாங்க. மருது சகோதரர்கள் வந்து இறக்க மாட்டாங்க. ஸோ கட்டபொம்மனோட கதை வந்து முடிந்ததுக்கப்புறம், அதாவது அவரோட இறப்பு கதையை சொன்னதுக்கப்புறம் தான் மருது சகோதரர்களோட கதைன்னு வந்து நமக்கு தனியாகவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 10th ஹிஸ்ட்ரியில். அப்போ லாஸ்ட்டாக வந்து இறந்தது யார்? மருது சகோதரர்கள். ஓகேங்களா? அப்போ புலித்தேவர், குயிலின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரர்களின் இறப்பு. ஸோ வரிசையாக தான் நமக்கு ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 4 ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டானது. இப்போ பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. பொதுத்தமிழ்லையும் அவ்வளோ முக்கியம், ஜெனரல் ஸ்டடீஸ்லேயும் அவ்வளோ முக்கியம். யூனிட் 8க்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யாருங்க? முத்துலட்சுமி ரெட்டி. அவ்வளோதாங்க. முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 12வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவக்கப்பட்டது? சாக்கிய பௌத்த சங்கம், அத்வைதானந்தா சபா, அகில இந்தியா ஒடுக்கப்பட்டோர் சங்கம், ஆதி திராவிட மகாஜன சபை. அப்போ எதுங்க அவர் தொடங்கினார்? ஆதி திராவிட மகாஜன சபை. அடுத்தது 13வது கேள்வி போயிடலாம். சன்ஹுதாரோ, லோத்தல், பனாவலி, மிட்டாதல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துருவோம். ஸோ சன்ஹுதாரோ அப்படிங்கிறது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மஜும்தார். ஓகேங்களா? என்ஜி மஜும்தார். லோத்தல் அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ராவ். ஓகேங்களா? எஸ்ஆர் ராவ். ஸோ இது ஹிஸ்ட்ரியில் பல இடங்களில் லோத்தல் பற்றி நம்ம படிச்சுருந்துருப்போம். பனாவலி அப்படிங்கிறது வந்து எங்கே வரும்னா பிஷிட். ஓகேங்களா? அடுத்து மிட்டாதல் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் 1 வந்து வரும். சூரஜ் பானுங்கிறது வந்து வரும். ஸோ 1 2 3 மேலே வந்து 4 வருது. அப்போ 2 3 4 1ங்கிறது நமக்கு ஆப்ஷன் பியில் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
ஸோ அடுத்தது வந்து 14வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை வந்து நம்ம கண்டறிய போகிறோம். ஓகேங்களா? 1930 பகத்சிங் சிட்டாகாங் ஆயுதப்படை தளத்தை தாக்கினார். ஓகேங்க, பர்ஃபெக்ட். அடுத்தது 1929 பகத்சிங் PK தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். தப்பு. அடுத்து 1925ஆம் ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார். அப்போ என்னங்க வரும்? சாரி நான் மாற்றி குறிச்சிட்டேன். ஓகேங்க, சாரிங்க. ஸோ 2 மட்டும்தாங்க சரி. ஆப்ஷன் ஏ தான் வரும் நமக்கு. இதுதான் சரி, இதுதான் தவறு. ஓகேங்களா? 1930 தப்பு. இங்கே 1929 தான் கரெக்டு. நான் இயரை வந்து மாற்றி இது பண்ணிட்டேன். ஓகேங்களா? 1930 வந்து தப்பு. இங்கே 1929 தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 2 மட்டும் சரி. ஸோ அடுத்தது 15th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ இது என்னங்க பண்ண போகிறோம்? காலை வரிசைப்படுத்த போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து குடியரசு, அடுத்து வந்து புரட்சி, அதுக்கப்புறம் பகுத்தறிவு, லாஸ்ட்டாக தான் நமக்கு விடுதலை. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னங்க வரும்? 3, 4, 1, 2 அப்படிங்கிறது நமக்கு வரும். 3, 4, 1, 2ங்கிறது நமக்கு ஆப்ஷன் பியில் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு 16வது கேள்வி, கூற்று காரணம் கேள்வி. இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும். காரணம், மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படிங்க இருக்குது? கூற்று விளக்கக்கூடிய விஷயத்த காரணம் வந்து சரியாக சொல்லுது இல்லைங்களா? அப்போ கூற்றும் காரணமும் ரெண்டுமே நமக்கு கரெக்டானது. இப்போ ஆப்ஷனே பாருங்கள், கூற்றும் காரணமும் சரி, காரணம் வந்து சரியாக விளக்குது. அடுத்து கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. நமக்கு சரியான விளக்கம் தானே. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் சரியானதை வந்து நம்ம பொருத்த போகிறோம். ஓகேங்களா? முதல் 5 ஆண்டு திட்டம், 2வது 5 ஆண்டு திட்டம், 3வது 5 ஆண்டு திட்டம், 4வது 5 ஆண்டு திட்டம். ஸோ முதல் 5 ஆண்டு திட்டங்கிறது வந்து அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள். அடுத்தது 2வது 5 ஆண்டு திட்டங்கிறது வந்து பொருளாதார நிலைத்தன்மை. அடுத்து 3வது 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து என்னதுங்க? நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. அடுத்து 4வது 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சுய உருவாக்க பொருளாதாரம். அப்போ நமக்கு என்ன வருது? 3, 1, 2, 4. 3, 1, 2, 4. அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டானது. ஸோ அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட திட்டங்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ காந்தி திட்டம், பாம்பே திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம், விஸ்வேஸ்வரய்யா திட்டம். ஓகேங்களா? இது வந்து காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படிங்கிறப்ப நமக்கு என்னங்க வரும்? ஃபஸ்ட்டு வந்து விஸ்வேஸ்வரய்யா திட்டம் வந்து வரும். அடுத்து ஜவஹர்லால் நேரு திட்டம் வரும். அதுக்கப்புறம் பாம்பே திட்டம். அப்படியே நமக்கு ரிவர்ஸில் போட்டு பாருங்கள். அடுத்து காந்தி திட்டம். மாற்றி நம்பர் போட்டுறேன்ல. 1, 2, 3, 4. ஓகேங்களா? ஓகே. அப்போ 4, 3, 2, 1ன்னு வரணும். 4, 3, 2, 1. ஸோ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து இன்றைக்கான 19th கொஸ்டின் வந்து பார்த்தலாம். 2020 2021 ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசைப்படுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எப்படின்னு பார்த்துருவோம். நம்ம இறங்கு வரிசை டிசைனிங் ஆர்டரில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பின்னாடி இருந்து வரணும்னா லாஸ்ட்டாக வந்தது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தாங்க. அதுக்கு முன்னாடி தனி வருமான வரி, அதுக்கு முன்னாடி தீர்வை, அதுக்கு முன்னாடி நிறுவன வரி, அதுக்கு முன்னாடி சுங்க வரி. ஓகேங்களா? அப்போ 1, 2, 3, 4, 5ங்கிறதா நமக்கு வருது. ஆப்ஷனில் ஏல இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5 தான் நமக்கு கரெக்டானது. ஸோ எனக்கான வந்து லாஸ்ட் கொஸ்டிங்க, பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. ஸோ எதோட அடிப்படையில் வந்து நமக்கு மதிப்பிடப்படுகிறது? ஸோ ஃபஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வாசிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 100 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. அடுத்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1 லட்சம் மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. அடுத்தது 10 ஆண்டுகளில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. லாஸ்ட் ஆப்ஷன் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. ஸோ இது என்னங்க? ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்கள். ஓகேங்களா? பர்டிகுலர் இயரில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களோட எண்ணிக்கையை வச்சு தான் பிறப்பு விகிதம் வந்து நம்ம கணக்கிடுறோம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 4 தான். ஓகேங்களா? 4. ஸோ எனக்கான 20 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் 20 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ.